தட்சிண காசின்னு அழைக்கப்படுற ரொம்ப பழமையான கோவில் தான் இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோவில். கர்நாடகால நஞ்சன்கூட்ல இருக்கிற இந்த கோவிலானது ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுது. காவேரி நதியோட கிளை நதியான கபில நதியோட வலது புறமா இருக்கிற இந்த கோவில் தான் சிவபெருமானோட முக்கிய கோவிலா இருக்கு. இங்க உயர்ந்து நிக்கிற கோவிலோட கோபுரம் அழகானதும் பார்க்கிறவங்களை வேக்க வைக்கிறதுமா இருக்கும். 9 அடுக்குகளோட உயர்ந்து நிக்கிற இந்த கோபுரம் கிட்டத்தட்ட 120 அடி உயரம் இருக்கும். மைசூர் ராஜாவா இருந்த கிருஷ்ணராஜ வாடியாரோட 3வது ராணியான தேவராஜ மணிதாதான் இந்த கோபுரத்தை கட்டினதா சொல்றாங்க. நஞ்சுன்ற சொல்லானது தமிழ்ல விஷன்ற அர்த்தத்தை கொடுக்கும். நஞ்சுண்டேஸ்வரர்னா விஷம் குடித்த ஈஸ்வரன் அர்த்தம். நஞ்சுண்டேஸ்வரர் குடியிருக்கிற ஸ்தலமா இருக்கிறதுனால இந்த இடம் நஞ்சனக்கூடுன்னு அழைக்கப்படுது. சிவபுராணத்துல நஞ்சன் கூட ஸ்ரீ கராலபுரின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேவர்கள் அப்புறம் நாரத முனிவரோட வேண்டுதலையும் கேட்டு கடவுள் இங்க தோன்றினதுனாலதான் இந்த இடத்துக்கு தட்சிண காசின்னு பேர் வந்துச்சு. பிரம்மா அப்புறம் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து வரம் வாங்கின கேஷின்ற ராட்சசன் தன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்ற கர்வத்தோட மக்களுக்கும் தேவர்களுக்கும் தொல்லையா மாறினப்போ அவனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் இங்க தோன்றினாரு. பரசுராமர் தன்னோட தந்தையோட கட்டளைப்படி தன்னோட தாயோட தலையை வெட்டினதுக்கு அப்புறம் தன்னோட பாவத்துக்கு பரிகாரமா வந்த இடம் தான் இது. அவரோட வேண்டுதலை கேட்டு காட்சி தந்த சிவபெருமான் பரசுராமர் கிட்ட அங்க ஒரு கோபுரத்தை கட்ட சொல்லியிருக்காரு. கோபுர பணி நடக்கும் பொழுது தவறுதலா கோடாலி சிவலிங்கத்தின் மேல பட்டு லிங்கத்திலிருந்து ரத்தம் வந்திருக்கு. குற்ற உணர்ச்சியில தற்கொலைக்கு முயற்சி பண்ண பரசுராமருக்கு முன்னாடி சிவன் காட்சி தந்து சிவலிங்கத்தின் மேல கொஞ்சம் சேரை எடுத்து பூச சொன்னாரு. பரசுராமர் அப்படி பண்ணதுனால ரத்த கசிவும் நின்னுடுச்சு. நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலேயே பரசுராமரோட கோயிலும் அமைஞ்சிருக்கு. நஞ்சன்குடியில இருக்கிற மண்ணுக்கு ஆபத்தான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதா மக்களால நம்பப்படுது. இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுற உற்சவம் தான் தொட்ட ஜாத்ரா விழா. ரத வீதின்னு சொல்ற பாதையில பக்தர்கள் இழுக்கிற 5 வர்ணங்கள் கொண்ட தேர்கள் இந்த விழாவோட சிறப்பம்சமா இருக்கு. சரித்திரத்துல இடம்பெற்ற ஐதீகமான ரொம்ப பிரபலமானதுதான் இந்த கோவில். இது சாதாரணமான கோவில் ஸ்தலம் மட்டும் இல்ல, பாவத்திலிருந்து முக்தி பெறவும் கடவுளால ஆசீர்வதிக்கப்படவும் பாவ விநாசினி வாழற இந்த கோவிலை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலத்தை கடந்து உயர்ந்து நிக்கிற இந்த கோவில் மாதிரியே மக்களோட நம்பிக்கையும் காலத்தை கடந்து உயர்ந்து நிக்குது.